श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपादं तत्सम्प्राप्तागमान्त विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा विसन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्कानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुः त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्ती सोज्जिष्टायां सजनिकलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றமோ நான் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ। சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பருகொள்மான் என்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் அட்டை நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய்। ஸ்ரீமதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யமான அனுகிரகத்தில் நாம் சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 30 பாசுரங்களை நாம் ஆண்டாளுடைய அருளி செய்த பாசுரங்களை நாம் அனுபவிக்க பிராப்தம் கிடைச்சிருக்கு। இன்றைய தினம் அந்த சாத்துமுறை பாசுரம் சொல்லக்கூடிய 29, 30 பாசுரங்கள் சாத்துமுறை கிரமத்தில் பூர்த்தியாகுது। நாளைக்கு ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தோட பரிபூர்ணமாக மங்களமாக முடிக்கிறோம்। இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒன்று சொன்னான்னு நம்ம அனுபவித்தோம்। கறவைகள் பின் சென்று அப்படின்னு நேற்றைய அனுபவித்த பாசுரத்தில் சரணாகதியை சொல்கிறா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத எனக்கு எந்த விதமான ஞானமும் எங்களுக்கு கிடையாது கிருஷ்ணா, ஏன்னா நாங்கள் ஆய்குலத்தில் பிறந்துட்டோம் ஆய்குலத்து, ஆனால் எதனால் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம்னா நீ எங்களுடைய குலத்தில் நீ அவதரிச்சியே அந்த ஒரே காரணத்தினால தான் கேட்குறோம்।
அதனால அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னை பெற்றதுனால அந்த பெற்றதுடைய புண்ணிய பாக்கியம் இருக்கோ இல்லையோ, அந்த தைரியத்துல தான் நாங்கள் கேட்குறோம், கிருஷ்ணா நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. நீ எப்பேற்பட்டவன்? குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன். குறைவொன்றும் இல்லாதவனாக இருக்கிறதுனால அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அதனால குறை இல்லாதவன், குறை ஒன்றும் இல்லாதவன், குறை ஒன்று இல்லாதவன் அப்படிலாம் நேற்று என்ன அனுபவிச்சோம். அந்த மாதிரி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை சிறுபேர் அடைத்தனமும். சிறுபேர் அப்படின்னா என்னன்னா, பகவான் சிறுபேருங்கிறது அட்டாட்சரம். அந்த அட்டாட்சரம் சிறுபேருக்குன்னா அதுக்கு தகுந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஆண்டாளுடைய திருவுள்ளம். ஏன்னா ரெண்டாவது அந்த சிறுபேருங்கிற அந்த நாம, அந்த நாராயணன்கிறதான திருநாமம் பரத்துவத்தை சொல்றது. ஆனா கோவிந்தன்கிற திருநாமம் சௌலபியத்தை, எளிமையை சொல்லக்கூடிய திருநாமம். ஆகையினால அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால உன்னை சிறுபேர் அடைத்தனமும் அப்படிங்கிறதுனால சீரி அருளாதே, உன்னுடைய சீற்றமும் அருளேதான். அதனால நீ சீற்றம் கோபம் கொண்டாலும் அது அனுகிரகமாகத்தான் முடியும். அப்படிப்பட்ட மங்களமானவன். மங்களானாம் தெய்வத்தம் தெய்வத்தானாம் மங்களானாஞ்ச மங்களம்ங்கிறா இல்லையா? தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமானவன் எம்பெருமான், மங்களத்துக்கெல்லாம் மங்களமான பரம்பொருள் எம்பெருமான். அதனால சீரி அடைத்தனமும் சீரி அருளாது. அது சிறுபேர் அடைத்தனமும் ஏதோ தெரியாதனமா அந்த திருநாமத்தை சொல்லிட்டோம், அதை நினைச்சு நீ கோபப்படாத கிருஷ்ணா, சீரி அருளாதே. அதனால இறைவா நீ தாராய் பறை. பறைனா என்ன அப்படிங்கிறது தான் 29வது பாசுரத்தில் நமக்கு சொல்றா. பறைனா என்ன? ஒவ்வொருத்தரையும் பறை பறைன்னு கேட்கிறாள். இந்த பறைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத 29வது பாசுரம் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய பாசுரத்தில் சொல்ல போறார். அதனால அப்படி எங்களுக்கு குளத்துல நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தா. 29வது பாசுரம் பரியந்தம் நினைவின் முதிர்ச்சியால பண்ணதான பாசுரம்னு உரையாசிரியருடைய அனுபவம். நினைவின் முதிர்ச்சினா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகத்துக்காக. தான் இருக்கக்கூடிய இடமே பிருந்தாவனமாக நினைச்சிட்டு இருந்தா, ஆயர்பாடியாக நினைச்சிட்டு இருந்தா ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரையே அப்படி நினைச்சிட்டு இருந்தா. தன்னொத்த தோழிகளையே கோபிகைகளாக நினைச்சிட்டு இருந்தா. நந்தகோபருடைய திருமாளிகை எதுன்னா வடபெருங்கோயிலுடைய அவனுடைய அந்த திருக்கோயில் இருக்கே, அது நந்தகோபருடைய திருமாளிகை அப்படியே நினைச்சிட்டு இருந்தா. அங்க சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமானிய கண்ணனாக வழிபட்டா. அதனால அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய யமுனா தீர்த்தத்தையே அங்க இருக்கக்கூடிய புட்கரணி திருமுக்குளம் அப்படின்னு திருநாமம், திருமுக்குளத்தையே அந்த யமுனா நதியாக பாவிச்சா. தன்னையே கிருஷ்ணனுடைய நாயகியாக பாவிச்சா. பிரேம பக்தி பண்ணி கிருஷ்ணனையே கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசையோட பண்ணினதான பாசுரம் தான் திருப்பாவை அப்படிங்கிறதான பாசுரம்னு அனுபவிச்சோம். அந்த திருப்பாவையில 29வது பாசுரம் பரியந்தம் நினைவின் முதிர்ச்சியால பாடினதான பாசுரங்கள். 30வது பாசுரம் ஆண்டாலே நமக்காக வேண்டி அருளி செய்ததான பலஸ்ருதி, நமக்கு பலன்னு சொல்லக்கூடியதான பாசுரம் அப்படின்னு பாசுரத்தை தலை கட்டுற ஆண்டா. அதனால இதுல 29வது பாசுரத்துல பகவத்துடைய பெருமாளுடைய பெருமையை பத்தி பேசக்கூடிய பாசுரம், பாகவத பெருமையை பேசக்கூடிய பாசுரம், பேசின பாசுரம் எல்லே இளங்கிலியேன்னு சொல்லக்கூடியது பாகவத பெருமை. ஏன்னா அந்த எல்லே இளங்கிலிய பாசுரங்கிறது 15வது பாசுரம் இல்லையா? அதனால 5 பாசுரம், முதல் 5 பாசுரங்கள் முடிந்த பிறகு 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரையிலும் இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள் பாகவத சுப்பிரபாதம் அப்படின்னு அவதாரிக்க, பாகவதால எழுப்பக்கூடிய பாசுரங்கள்னு அதுக்கு அவதாரிக்க. அதனால பாகவத பெருமையை பேசக்கூடிய பாசுரம் அந்த 10 பாசுரங்கள். அதுல எல்லே முக்கியமாக பிரதானமான பாசுரம். அப்ப இது என்ன? இந்த பாசுரம் யாரை பத்தி பேசப்படுது? பகவானுடைய பெருமையை பேசுகிற பாசுரம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடையதான அனுபவம். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிக்கையில சொல்றா, பிராப்தி நிஷ்கர்ஷணம் செய்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானிடத்துல என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடியதான பாசுரம் இது. முதல் பாசுரத்தை சொல்லும் பொழுது ஆண்டாள் யார் பரத்துவம்ங்கிறத காண்பிச்சுட்டா.
பகவத்கீதையிலேயாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்லிகிட்டே இருந்த பிறகு கர்மயோகம் பண்ணுங்கோ, ஞான யோகம் பண்ணுங்கோ, பக்தி யோகம் பண்ணுங்கோ, எதுவும் முடியாத போயிடுத்துன்னா கடைசியில பிரபத்தி மார்க்கத்தை அனுகிரகம் பண்ணினான் கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? சரம ஸ்லோகத்தை சொன்னானே, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. அப்ப கிருஷ்ணன் கடைசியில ஸ்லோகத்தை சொல்லாம போயிருந்தானா நமக்கு நமக்கு எப்படி எங்க போய் புகுறதுன்னு தெரியாது இல்லையா? அதனால அப்படிப்பட்டதான் நம்மளை காப்பாற்றணும்னு சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு மாம் ஏகம் சரணம் ரஜா, என்ன ஒருவனையே சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னா தர்மங்கள்லாம் விட்டுடணுமா? நம்ம பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுடணுமான்னா அனுஷ்டானத்தை விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை. எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னா அதை கிருஷ்ண கர்மாவாக செய்து அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண கர்மாவாக செய்யறதுன்னா எந்த ஒரு காரியம்னாலும் கடைசியில காயேன வாச்சா மனசேந்திரியேன்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா கரோமி எத்தது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்றேன் இல்லையா? அதனால அந்த கர்மாவை நாராயணன் இடத்துல ஒப்படைச்சுடணும். ஒப்படைச்சுட்டோம்னா அது நல்லதோ அதோடைய கெட்டதோ அந்த எந்த பலனும் நமக்கு அமையும் போது நல்ல பலனாகவே பெருமாள் கொடுப்பார். ஏன்னா நாராயண கர்மாவாக ஆயிடுறது. அதனால நமக்கு நல்ல விதமாக கொடுப்பான். அப்படிங்கிறதுனால தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்றது. நம்முடைய சம்பிரதாயத்தில் எந்த ஒரு கிரியை ஆரம்பிக்கச்சேயும் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே, பெருமாள் கிருஷ்ணனிடத்துல கிருஷ்ணா உன்னுடைய பிரீதிக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, நீ நடத்தி வைக்கணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்திக்கிறோம். அந்த கர்மா அந்த காரியங்கள் மங்கள காரியம் எதா இருந்தாலும் முடிஞ்ச பிறகு ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரித்தவான், உன்னுடையதான சங்கல்பத்தினால நல்லபடியாக நடந்தது அப்படின்னு பெருமாள்கிட்ட முடிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு சம்பிரதாயம் ஆச்சரியமான எந்த ஒரு சம்ஸ்காரத்தையும் நான் பண்ணேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் இப்படி எல்லாம் நமக்கு பூர்வாச்சாரியால் மூலமா அப்படி உபாயத்தை கொடுத்து புரியும்படியா பண்ணியிருக்கான். அதனால இங்க இந்த பாசுரத்துல எப்படி கேட்கணும் என்னங்கிறத தெளிவா சொல்லக்கூடிய பாசுரம். அதனால கிருஷ்ணன் நம்முடைய ஆண்டான் முதல் பாசுரத்துல ஆரம்பிக்கும் பொழுது யார் பரதத்துவம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சா. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோரெம்பாவாய். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிச்சா. இந்த 29வது பாசுரத்தை சொல்லும் பொழுது உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு முடிக்கிறா. கைங்கரியம் கைங்கரியம் தான் கைங்கரியத்தை விண்ணப்பிக்க போறா பெருமாள் இடத்துல. அப்படிப்பட்டதான பாசுரம் அப்படிங்கிறத அவதாரிக்கையில சொல்றா. கைங்கரியம்னா யார் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா கைங்கரியம்னா தொண்டுன்னு அர்த்தம். தொண்டு யார் பண்ணினான்னா இளைய பெருமாள் தான் நமக்கு ஞாபகம் வரும். இளைய பெருமாள்னா சம்பிரதாயத்தில் இளைய பெருமாள்னு சொல்றது லக்ஷ்மணன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா 14 வருஷம் வனவாசம்னு முடிவான பிறகு இவாள்லாம் ராமன், இளைய பெருமாளான லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் சுமித்ரா அம்மாவிடத்துல அனுமதி கேட்டுட்டு போகணுமே. அங்க போறா, சுமித்திரையின் இடத்துல போய் கேட்கறதுக்கு போறா. அனுகிரகம் வாங்கிக்கிறா, சேவிச்சு அனுகிரகம் வாங்கிக்கிறா. சுமித்திரை சொன்ன வார்த்தை இளைய பெருமாள் லக்ஷ்மணன் சுமித்திரையுடைய பிள்ளை தானே. லக்ஷ்மணன் சொல்றா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அயோத்யாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமம் தசரதம் வித்தி. எப்படி அனுகிரகம் பண்றான்னா சுமித்திர, கண்ணா லக்ஷ்மணா நீ இப்ப வனவாசத்துக்கு போற, வனவாசத்துக்கு காரியம் அவனுக்கு ராமனோட கைங்கரியம் பண்ணணும்னு போற. நீ எப்படி இருக்கணும்ன்றத சொல்றேன். நீ ராமன் எப்படி நினைக்கணும்னா ராமம் தசரதம் வித்தி, ராமனை தசரதனை போல ராமனை அப்பாவாக நின. தசரதம் வித்தி மாம் வித்தி, பக்கத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இருக்கா இல்லையா, உன்னுடைய மன்னி, அவளை அம்மாவா நினைச்சுக்கோ. அயோத்தியாம் அடவீம் வித்தி, அயோத்தியான்னு சொல்லக்கூடிய இந்த அயோத்தி இருக்கு இல்லையா, இந்த அயோத்தி நீ போற இடத்துல காடு,
அந்த காடை நீ அயோத்தியாக நினைச்சுக்கோ, கச்ச தாத்த யதா சுகம் அப்படின்னுட்டு இதை நினைவில் வச்சுட்டு போ அப்படின்னு அனுப்புறாளாம். ஏன்னா அப்படி அப்படி ஒரு அர்த்தம் பண்றா. மற்றொரு அர்த்தம் அடியனுடைய குருநாதர் காலக்ஷேபம் குருநாதர் இடத்துல அடியன் கதா காலக்ஷேபம் பண்றச்ச விசேஷமான ஒரு அர்த்தமும் சாதிச்சார். இதே ஸ்லோகத்தை ராமம் தசரதம் அப்படின்னா, தசர்னா பக்ஷின்னு அர்த்தம், பறவைன்னு அர்த்தம். பறவைனா யாருன்னா இந்த இடத்துல பறவைனா யாருன்னா கருடன். அதனால ராமம் தசரதர், கருடனை வாகனமாக கொண்டதான ஸ்ரீமன் நாராயணனே ராமன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு அவன் அம்மா ரகசியத்தை சொல்லி கொடுத்தாளாம். ராமம் தசரதம் வித்தி. மாம் அப்படின்னா மாம்ங்கிற சப்தம் மகாலட்சுமியை குறிக்கும், லட்சுமியை குறிக்கும். அதனால மாம் மகாலட்சுமி, சீதை பிராட்டி மகாலட்சுமி அப்படிங்கிறது சீதைன்னு புரிஞ்சுக்கோ. அயோத்தியாம் அடபீம் வித்தி கச்ச தாத யதா சுகம், கச்ச தாத யதா சுகம். அப்ப அயோத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருனாலையும் யுத்தம் பண்ண முடியாத இடம், யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத இடம் அயோத்தியா அப்படின்னு அர்த்தம் அயோத்திக்கு. மற்றொரு அர்த்தம் அயோத்தியா அபராஜிதான்னு சொல்றது, யாராலையும் ஜெயிக்க முடியாத இடம். அதனால அது வைகுண்டமாக கருதப்படுறது. அதனால வைகுண்டமாக அயோத்தியையே நீ இருக்கக்கூடிய காடு அயோத்தியா நினைச்சுக்கோன்னு சொன்னா இல்லையா, அயோத்தியான வைகுண்டம்னு ஒரு அர்த்தம். வைகுண்டமாக நினைச்சுக்கோ, இவாள்லாம் பெருமாள் பிராட்டின்னு மனசுல நினைச்சுக்கோங்கிற மாதிரி அந்த இளைய பெருமாளுக்கு சொல்லி, லக்ஷ்மணா உன்னை நான் பெத்தி எடுத்ததே ராமனுக்கு தொண்டு பண்றதுக்காக தான்ப்பா பெத்தி எடுத்தேன். நீ வனவாசத்துக்கு போகணும் தான், வனத்துக்கு அவன் கூட உபகாரம் பண்ணணும் தான் பெத்தி எடுத்தேன், போயிட்டு வான்னு அனுப்பிச்சாலும். அப்படி ஒரு தங்கமானவள் சுமித்திர. சிஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுருக்தஹ சுகுர்ஜமே ராமம் பிரமாதம் மா கார்ஷீஹி புத்திர பிராதரி கச்சதி சிஷ்டஸ்துவம் வனவாசாய. அப்பா லக்ஷ்மணா உன்னை நான் பெத்ததே வனவாசாய, வனவாசத்துக்காக தான் பெத்தேன். ஸ்வனுருக்த சுகுர்ஜனே, உன்னை அது மட்டும் இல்லாம அவனுடைய நீ போறச்சே ஜாக்கிரதையா ராமனை பார்த்துக்கோ, அவனுடைய நடையடுகளை மயங்கிடாத. ஏன்னா பெருமாள் நடந்து வந்தான்னா எல்லாரும் மயங்கி போயிடுவாளாம். மிதிலையில் அப்படித்தானே மயங்கி போயிட்டான். தோழிகள்லாம், சீதையினுடைய தோழிகள்லாம், ஆகா இப்படி ஒரு நடந்து ஒரு மன்மதனை போற வரானே, யாருன்னு தெரியலையே, கந்தர்வனோ யாருன்னு தெரியல, இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு அழகா நடக்கிறான்னா இல்லையா. தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மஜருடை துளவம் என்பார், மானிடர் அல்லர் என்பார், இன்பரி இவ்வூரில் வந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். எல்லாரும் சொல்றா இல்லையா, தயரதன் புதல்வனா எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, தாமரை கண்ணன் என்பார், அவனுடைய கண்ணு தாமரை போல இருக்கு, புயலிவன் மேனி என்பார்னு எல்லாரும் புகழ்ந்தா இல்லையா. பூவையே பொருளும் என்பார், அவனுடைய திருமேனியை பார்த்தா புஷ்பமா இருக்கான், அவ்வளவு மென்மையா இருக்கான். அதனால இவருடைய நடையழகியோ அழகியோ பார்த்து நீ மயங்கிடாத. ஆனா ராமனுக்கு நீ எப்பொழுதும் காவலாக இருக்கணும். ஜாகிரதை சொப்ன, அதாவது முடிச்சுட்டு இருக்கச்சேயோ, ஒரு கால் ராமபிரான் தூங்கிட்டு இருக்கச்சேயோ எல்லா சமயமும் நீ விழிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாலாம் சுமித்திர. அதனாலதான் திரையில் உள்ளே செய்கின்ற கைங்கரியம், திரையின் வெளியே செய்கின்ற கைங்கரியம் என்றபடின்னு வியாக்கியானம். அதனால ரெண்டு போதும், பகல் போதும் இரவு போதும் முடிச்சுட்டே இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னாலாம். கம்பர் அனுபவிக்கிறார், பின்னும் பகர்வாள் மேற்கொண்டு சொல்றாளாம், மகனே அவன் பின் செல், தம்பி என்றபடி அன்று ஏவல் செய்யும் தொண்டனாக செல்னு சொன்னாளாம். கம்பன் அனுபவிக்கிறான், பின்னும் பகர்வாள் மகனே இளையபெருமாள் லட்சுமணான்னு கூட்டு அவன் ராமனுடைய பின்னாடி செல்லு, தம்பிங்கிற எண்ணத்தோட போகாத, அவனுக்கு தொண்டன் அப்படிங்கிற எண்ணத்தோட போ அப்படின்னா. அதோட ஒரு பெரிய வார்த்தை சொல்றா, ஒருவேளை ராமன் திரும்பி வந்தால் வா, என்ன காட்டுக்கு போறான், வனத்துல நிறைய ராட்சசாவுடைய தொந்தரவு இருக்கும், மிருகங்களுடையதான தொந்தரவு இருக்கும், ராமன் திரும்பி வந்தா வா, இல்லை முன்னம் முடித்துக் கொள் என்றாள். ஒரு கால் ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அந்த ஆபத்துக்கு முன்னாடி லக்ஷ்மணன் முன்னாடி போராடினா அவன் போயிட்டான், அப்புறம் ராமன் போனான்னு காதல விழுங்கிறான். அப்படி ஒரு பிள்ளைய பரித்தியாகம் பண்ணக்கூடிய அளவுல அந்த சுமித்திரியா அவ்வளவு ராமன் இடத்துல கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா இருக்கிறாள்.
ஆண்டாள் இங்கே சொல்றா, நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கணும்பா. அதனால எந்த சாதன என்ற சாரதமமான ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறான் இந்த பாசுரத்துல. நாங்க பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றா. அதுதான் இந்த பாசுரத்துல அனுபவிக்க போற. சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து ஆரம்பிக்கிறதையே சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னா. இதுல காலே சிறுகாலே சிற்றம் சிறுகாலே அப்படின்னு உரையாசிரியர்கள் விசேஷமா அனுபவிக்கிறார். வியாக்கியானங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. காலை அப்படின்னா காலை பொழுதுன்னா எது அப்படின்னா பொழுது விடிவதற்கு முன்னாடி உள்ள நிலை காலை பொழுது. சிறுகாலே அப்படின்னா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னாடி உள்ள பொழுது, முன்னாடி உள்ள காலம். சிற்றம் சிறுகாலே ரொம்ப பிம்மாலன்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப பிம்மாலன், அதுதான் சிற்றம் சிறுகாலே. அதான் இதுக்கு வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறா. அந்த காலை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் போகும் காலை. திருப்பாவையில் என்ன சொன்னாலும் அதையே வியாக்கியானத்தில் எடுத்துட்டான் உரையாசிரியர்கள். அதனால செங்கல் பொடிக்கூரை நம்ம அன்னைக்கு அனுபவிச்சோம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியில் பாசுரத்துல செங்கல் பொடிக்கூரைன்னா அந்த செங்கல் பொடிக்கூரைன்னா சிகப்பு கலர்ல காஷாயம் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சன்னியாசிகள், வைஷ்ணவ சன்னியாசிகள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், பல்லு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். தவத்தவர்னா தபஸ்விகள். அதனால முக்கோல் பிடித்த முனின்னு சொல்றா இல்லையா, அதனால அப்படிப்பட்டவர்கள் கோயிலுக்கு போய், சங்குன்னா சாவின்னு அர்த்தம், சாவி எடுத்துட்டு திறக்கிறதுக்காக சுப்பிரபாதம் பண்றதுக்காக கோயிலுக்கு போகக்கூடிய காலம், அப்படிப்பட்டதான காலையான். அதனால காலைன்னு. சரி, அடுத்தது சிறுகாலைன்னா அடுத்த ஸ்டேஜ். அந்த காலையை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி உள்ள காலம். அதுக்கு என்ன சொல்றான்னா, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்கும் சிறுகாலை. ஆயர்பாடியில பொழுது விடியறதுக்கு முன்னாடியே மற்ற எடுத்து அப்படியே தயிர் கடைஞ்சுட்டே இருப்பாளாம், அந்த கைங்கரில் ஈடுபடுவாளாம். அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் பூண்டேன்னு அனுபவிச்சா இல்லையா. அதனால காசும் பிறப்பும் கலகலப்பை. பணக்காராளா இருந்தாலும் ஜாதிக்கு உச்சிதமான தொழில், தர்மத்துக்கு குலத்துக்கு உச்சிதமான தொழில், அதை செய்வாளாம். அதை செவ்வனே பண்ணக்கூடியவர்களாம் ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்கள். அதனால அவ்வளவு பின்னால எடுத்து அவ ஓசைப்படுத்தக்கூடிய காலம் சிறுகாலே அப்படின்னு சொல்றா வியாக்கியாதாக்கள். மற்றொன்று அனுபவிக்கிறது சிற்றம் சிறுகாலேன்னா. சிற்றம் அதை விட முன்னாடி காலம், முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பின்னால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவும், மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவும் ஒலிக்கும் சிற்றம் சிறுகாலே. முனிவர்களும் யோகிகளும், தியானம் பண்ணக்கூடியவர்கள், யோக நிஷ்டர்கள் எல்லாரும் பிமால எழுந்திருப்பாளாம். பிமால எழுந்து தியானத்துல பிமாலதான் தியானம் நன்னா வரும்னு சொல்றா இல்லையா. வேற எண்ணங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்ணக்கூடிய சிற்றம் சிறுகாலே அப்படின்னு. அதுல எப்படி முனிவர்களை யோகிகளும் பண்ணுவாளோ அதான் சிற்றம் சிறுகாலே. சரி, இரவு இப்ப ஏன் இந்த ஆண்டாள் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு போடணும், காலே வந்துன்னை சேவித்துன்னு போடக்கூடாதா? சிறுகாலை வந்துன்னை சேவித்துன்னு சொல்லக்கூடாதா? ஏன் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு ஆண்டாள் பண்ணணுமானா அதுக்கு காரணம் இருக்கான். கிருஷ்ணனை எப்ப பிடிக்கலாமா அப்பதான் பிடிக்கலாமா, இல்லாட்டா ஒரு கையிலையும் சிக்க மாட்டானா, ஓடி போயிடுவானோ. ஏன்னா இப்போ காலை அப்படிங்கிற சிறுகாலை ராத்திரி அப்படிங்கிறது 12 மணி நேரம்னு வச்சுக்கோ. 6 மணிலேருந்து மறுநாள் காலம்பரை 6 மணி வரைக்கும் ஒரு டைம் இரவு பொழுதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் மறுபடியும் காலம்பரை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பகல் போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை மணி நேரம் ஆகுது? 12 மணி நேரம் கணக்காது. அந்த 12 மணி நேரத்தை நாம என்ன பண்ணணும், அதை இதுல 4 யாமமாக பிரிக்கிறார். 4 யாமம். அதாவது 6 மணிலேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 6, 4 யாமங்கள். அதுல இந்த பின்மாலை அப்படிங்கிறது என்னன்னா, பிமால 3லேருந்து 6 பிராம முகூர்த்தம். பிராம முகூர்த்தே உத்தாய புன எழுந்து காலம்பரை எழுந்துடணுமா. பிராம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு சொல்லிடுங்க. அதனால எழுந்துக்கணுமா, தூங்கப்படாதான். அதனால இந்த 3லேருந்து 6
அதுல வந்து பிம்மாலயம். அதனால சிற்றம் சிறுகாலே. ஏன் அப்ப வந்து உஷக்காலம்னு சொல்லப்படுறது? அதான் நம்முடைய திருவாராதனத்தை தனுர் மாசத்துல உஷக்காலத்துல பண்ணுன்னு சொல்றோமே, அதான். அப்ப இந்த காலைன்னு ஏன் பாரு சிற்றஞ்சிறு காலைன்னு ஆண்டாள் போடணுமேன்னா, இவன் காலம்பரம் எழுந்த உடனேயே மாடு மாக்கி போயிடுவான், மாடு கண்டுகளை அழைச்சிட்டு போயிடுவான். சாலப்பல் நிறை பின்னே தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ நிலநன்னருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே. காலம்புற பொழுது முடிஞ்ச உடனே மாடு கண்டுகளை அழைச்சிட்டு காட்டுக்கு போயிடுவான். கையில என்ன சாதம் இருக்கோ அதை கையில வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுவான். பசங்களோட சேர்ந்து எல்லாம் போயிடுவான். அந்த பகல் பொழுது பூத்தா மாடு கண்ணை மேய்க்கிறதுலயே பகல் பொழுது போயிடும். மாலையில சாயந்தரம் தான் வருவான். சீலை குதம்பை ஒரு காது செந்திரமேல் தோன்றி பூ கோலப்பண கற்றும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காதி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை. ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆருமில்லை, மற்றாருமில்லை. இதுல வந்து அற்புதமாக அங்க அந்த கண்ணனை பார்க்க வரவாள்லாம் அவனை கண்ணனை காதுல ஒரு காதுல ஒரு ஆபரணம் போட்டுருக்கான, மற்றொரு காதுல வேற ஒரு ஆபரணம் போட்டுருக்கான. சீலை மன்னாவுடி ராஜகோபாலனை போய் சேவிச்சேன்னா அப்படிதான் ஆபரணம் போட்டுட்டு இருப்பான். ஒரு காதுல ஒண்ணு மற்றொரு காதுல வேற ஒண்ணு போட்டுட்டு இருப்பான். சீலை குதம்பை ஒரு காது, சீலை குதம்பை ஒரு காதுல, ஒரு காது செந்திரமேல் தோன்றி பூ அப்படி போட்டுருப்பானோ. அவன் வந்து குளிர்முத்தி அழகா இந்த காலி பின்ன வரக்கூடிய ஒரு அழக ரசிக்கிறார் பெரியாழ்வார். காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். எல்லாரும் வந்து பாருங்கோ, குழந்தை கண்ணை எப்படி வரான்னு பாருங்கன்னு கூப்பிடுறாராம். வேடத்தை வந்து காணீர் யசோத பாவத்துல. ஏப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும், எல்லாரும் வந்து பாருங்க பாருங்க குழந்தை எப்படி வராம பாருங்கன்னு சாயந்தர நேரத்துல வரும்போது சொல்லுவாங்க. காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்தில் புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற யாருமில்லை, நானே மற்ற யாருமில்லை. ஞானத்திலேயே என்ன மாதிரி குழந்தை பெற்றவள் யாரும் கிடையாதுட்டாலும் அப்படி பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் யசோத பாவத்துல. அதனால ஞானத்துக்கு அப்படின்னா வந்து வந்துருவான். வந்த உடனே ஆத்துக்கு வரானோ இல்லையோ, ஆத்துக்கு வந்து நேரம் ஆத்துக்குள்ள நுழைய மாட்டானோ. ஆத்துக்குள்ள ஒரு கொட்டகை இருக்கும் பின்னாடி, ஆத்துக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல அங்க ஒரு 10 மாடு கட்டியிருக்கும். அந்த 10 மாடுல போய் மாடெல்லாம் தண்ணி குடிச்சுதா, ஆகாரம் கொடுத்தாச்சா, எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு வருவானா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே, விருந்தாவனத்தை கண்டோமே. இட்டமான பசுக்களோட விளையாடிட்டு வருவான். அப்புறம் அவன் அம்மா யசோத அம்மா கூப்பிடுவா, வாப்பா வா உனக்கு குளிக்கணும், எப்போ வந்து குளிக்க போற, வா உனக்கு குளிப்பாட்டணும்னு கூப்பிடுவானா. கிருஷ்ண விஷமம் பண்ண ரெண்டு ஓடுவானா. பூடி தொடிவினில் பூக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் படிப்பர் நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே, மாணிக்கமே என் மணியே, மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் அப்படி கூப்பிடுவாளாம். உடம்பெல்லாம் புழுதியா இருக்கே, அங்கங்க காடுலையும் மலையும் அழைஞ்சிட்டு வந்திருக்கேன். கிருஷ்ணா நீ வந்து ஸ்நானம் பண்ண வேண்டாமா, நான் குளிப்பாட்டி விடுறேன். புழுதி அலைந்த பொன்மேனி, உடம்பெல்லாம் ஒரே புழுதியா இருக்குடா, பாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுவானா. அங்கங்க ஓடுவானா. நப்பின்ன பார்த்தா சிரிப்படா அப்படின்னு ஓடி வந்துடுவானா. நப்பின்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடி வந்து நிற்பானா பக்கத்துல. அதனால அப்படி குளிப்பாட்டுவாளாம். குளிப்பாட்டிட்டு அவனுக்கு தலையெல்லாம் தோட்டி தலையெல்லாம் வாரி விடுவாளாம். உந்தி பறந்த தந்தத்தின் சீப்பால் கோல் கொண்டு வா
தந்தத்தின் சீப்பால், தந்தத்துடைய சீப்பு, யானையுடைய தந்தத்தினால செய்யப்பட்ட சீப்பால தலையை வாரி விட்டு அழகா பூவெல்லாம் வச்சு விடுவாளாம். ஆனிரை மேய்கனி போதி அது மருந்தாவதறியாய் கனகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி பாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூ சுட்டவாராய் தேனில் இனிய பிரானே செண்பக பூ சுட்டவாராய் செண்பக பூ சுட்டவாராய் இருவாய்ச்சி பூ சுட்டவாராய். நீ பலவிதமான புஷ்பங்களை சுட்டுவாளாம். பெரியார் அனுபவிக்கிறார். செண்பக மல்லிகையோடு செங்கடை நீர் இருவாய்ச்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவா வென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லி புத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே. செண்பக மல்லிகையோடு 8 விதமான புஷ்பங்கள், பெருமாளுக்கு உயர்ந்த புஷ்பங்களாம். அந்த புஷ்பங்கள்னால குழந்தைய அலங்காரம் பண்ணி, அப்பா வாப்பா உங்க அப்பா காத்துட்டு இருக்கா, சாப்பிட வர வேண்டாமா, ஆடிய முதுசை அப்பனும் உண்டிலல், அப்பா சாப்பிடல கிருஷ்ணா உனக்காக தான் காத்துட்டு இருக்க, ஆடிய முதுசை அப்பனும் உண்டிலன் உன்னோடுடனே உண்பான், உன்னோடு தான் சாப்பிடுவோன்னு உட்காந்து இருக்காரு உங்க அப்பா. பா அப்பனும் உண்டிலன் உன்னோடுடனே உண்பான் அப்படின்னு சாப்பிட வைக்கிறா. அப்பாவோட குழந்தை உட்காந்து சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்க வச்சுடுறா. மாணிக்கம் கட்டி வஜிர விடை கட்டி அணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடை தந்தான் மணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. அப்படி குழந்தைய படுத்து தூங்க வச்சிருவாளாம். அதனாலதான் எப்ப வருவான்னா ஆழ்வார் சாதிக்கிறார், மூவேடு சென்ற பின் வந்தாய் அப்படிங்கிற. மூவேடுன்னா 3 ஏடு 21 இல்லையா, 21 நாளைக்கு கழிச்சு வருவானாம். கணக்கு பண்ணி பார்த்தா பெருமாள் 2 மணிக்கு தான். ஏன்னா இவன் தூங்கின உடனே டக்குன்னு ஓடி போயிடுவான் முடிச்சுட்டு. இவன் தூங்கின வைக்கணும்னு யசோதா அம்மா தூங்க வைப்பா. குழந்தை தூங்க, சில பேர் குழந்தை தூங்க வைக்கிறேன்னா அம்மா தூங்கி போயிடுவா. அது கொட்டாவணி வேற முடிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவள் பாட்டியோ தாத்தாவோ தூக்கின்னு போவா. இவ்வளோ தூங்குமானா அவள் தூக்கி போயிட்டா பாரு அப்படின்வா, அவள் தூக்கி போயிடுவா. அந்த மாதிரி எப்போ அசோதா அம்மா கண்ணை அசர்ந்தான்னு பார்ப்பேன், எழுந்து ஓடிடுவோம். எழுந்து ஓடி போயிடுவோம். எழுந்து ஓடிட்டு இங்கெங்கேயோ சுற்றிட்டு எல்லா இடத்தையும் விளையாடிட்டு, ராத்திரி போதெல்லாம் வீணடிக்காமல் விளையாடிட்டு காலம்புற ஒரு பிம்மால் 2 மணிக்கு முன்னாடி அப்படியே சமத்தா நல்ல குழந்தை மாதிரி படுத்து தூக்கிட்டு இருப்பான். மூவேடு சென்ற பின் வந்தாய். அதனால இந்த 2 மணிக்கு போனாக்க அவனை போய் பிடிச்சுடலாமா கிருஷ்ணனை. அதனாலதான் சிற்றம் சிறு காலே வந்து உன்னை சேவித்துன்னா இந்த குளிர்ல, இந்த குளிர் எப்பேற்பட்ட மார்கழி மாசம் குளிரா இருக்கு, உன்னை நான் தேடி வந்திருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றா. இது எதை போலன்னா, இதுக்கு ஒரு திஷ்டாந்தம் கொடுக்கிறா ஸ்ரீமத் ராமாயணத்துல. விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்ணிக்கிறார். ஆச்சரியமான கடற்கரையில நின்று விபீஷணன் மேல நின்று சுக்ரீவனை பார்த்து பேசுறான் விபீஷணன். அப்பா ராமன் இடத்துல சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நிவேதயதமாம் க்ஷிப்ரம், என்னுடைய ஆத்மாவை சீக்கிரம் பெருமாள்கிட்ட ஒப்படைக்கணும். க்ஷிப்ரம் சீக்கிரம். அதனால நீ போய் நான் ராமன் இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற. ராவணனுடைய தம்பி விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அது கேட்கும் போது சுக்ரீவன் மந்திராலோசனை பண்ணிட்டு தான்ப்பா சொல்லணும், அவசரப்படாத அப்படின்னு. அதுக்கு விபீஷணன் சொல்றானா, ஆஜகாம முகுர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணகா அஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணகா. ஆஜகாம நாங்க விபீஷணன் கேட்கிறானா, நான் அங்கேயே இருந்து இலங்கையில இருந்து அங்கேருந்து கை கூப்பி ராமஹா ராகவம் சரணங்கதா ராகவம் சரணங்கதகான்னு நான் சொல்லிட்டேன்னா இங்க இருக்கக்கூடிய ராமன் அங்க என்ன காப்பாற்றணும். அது ஞாபகம் வச்சுக்கோ. அங்கேருந்து நான் கூட்டிருந்தேன்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா, ராகவம் சரணங்கதா என்று அழைத்திருந்தால் நான்
இலங்கை கரையில் இருந்தவாறு ராகவம் சரணம் கதகா என்று அழைத்திருந்தால் இலங்கை கரை மடுபட்டபாடு பட்டிருக்கும் என்றபடி. மடுனா பொய்கை நதி. பொய்கை நதியில மாட்டின்றதா இறங்கினதான யானை எப்படி முதலையினுடைய வாயில மாட்டின்றதோ, முதலையுடைய வாயில மாட்டின்ற யானை எப்படி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் பாராய் என் ஆரிடரை நீக்காயினர் திருமங்கை ஆழ்வார். நாராயணா ஓன்னு கத்தர்தான் என்னை காப்பாத்தனுமேன்னு. அந்த மாதிரி வந்து கத்தித்து இல்லையா, அந்த மாதிரி கத்தி யானை கத்தின உடனே பெருமாள் ஓடி வந்து காப்பாத்தினா. அப்ப எல்லா தெய்வமும் நாகம் நாகம் நச்சாகம், நாய் இல்ல ஆதி மூலம்ங்கிறது நாய் இல்ல, ஆதி மூலம்ங்கிறது நாய் இல்லைன்னு எல்லாருமே விலகிக்கிறா. ஆபத்துன்னா விலகி காப்பாத்துறதுக்கு சக்தி இருந்தாலும் மறுபடி வருவா. அதனாலதான் நம்முடைய எம்பெருமான் அதுக்கு சக்தன் சர்வசக்தனா இருக்கிறதுனால தான் போய் காப்பாத்துறானோ. மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடிந்த காணமன் வேணம் கையெடுத்து அலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்தே சென்று நின்றாடி தொட்டானை தேனமன் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆச்சரியமான திருவல்லிக்கேணிங்கிற திவ்ய தேசம். அங்க இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் வந்து காப்பாத்தினார் இல்லையா. அதனால அந்த மாதிரி மடுபட்ட பாடுன்னா அந்த பொய்கை நதி என்ன பிரளயம் ஆயிடுது தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த லங்கக்கர் ஆயிடும். அதனால நானே வந்திருக்கேங்கிறத அந்த திஷ்டாந்தமா எடுக்கிறா. அதனால நானே இந்த குளிர்ல நாங்களே தேடி வந்தோம். நாங்க இருக்கிற இடத்துல கிருஷ்ணான்னு கூட்டிருந்தான்னா இந்த கண்ணன் அங்க வந்து ஓடி வந்து நீ வந்து என்னை காப்பாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னா. வந்து உன்னை சேவித்து, அடுத்த பதம் வந்து உன்னை சேவித்து, வந்தாச்சு வந்து உன்னை சேவித்தது. வியாக்கியானத்துல சொல்றா கலவியில் ஆடவர்கள் வணங்குவர்களே தவிர பெண்டீர்கள் வணங்க மாட்டார்கள். ஆம்பளை வேணா வந்து கலவியிலே பெருமாள் பிராட்டி இருக்கும் பொழுது ஆடவர்கள் வேணா சேவிச்சிருவாளே தவிர பெண்டீர்கள் சேவிக்க மாட்டாளாம். ஆனா நாங்கள் பார்வை நாங்க இத்தனைக்கும் பெண்டீர்கள். ஆனா நாங்க எல்லாரும் வந்து ஓடி வந்து கிருஷ்ணாவை சேவிக்கிறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்கோம். அதனால நீ அனுகிரகம் பண்ணிட்டு தான் ஆகணுங்கிற. அதாவது நாகப்பட்டினம் பெருமாள் சொல்லும் பொழுது பாடகம் என்ன எங்க பெருமாளை எல்லாரும் சேவிப்பார் திருமங்கை ஆழ்வார். பாடகம் மெல்லடியார் வணங்க, ஸ்திரீகளும் கூட சேவிக்கக்கூடிய பெருமாள், சுலபமா சேவிக்கக்கூடிய பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு. உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் அப்படின்னா. பொற்றாமரையடியே பொன்னடி தாமரையடி. பொன்னடிங்கிறது போக்கியமானதுன்னு அர்த்தம், தாமரையடிங்கிறது பாவனமானதுன்னு அர்த்தம். அகல்யுடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணிட்டு இல்லையா அன்னைக்கு அனுபவிச்சோமே, அகல்யா சாப விமோச்சனம். ராமனுடையதான திருவடி தூள்லேருந்து ஒரு துகள் பட்டுட, அந்த துகள்னால பாஷாணம்னா கல்லு, பாஷாண ரூபமா இருந்த அவள் அகல்ய அந்த தூசு பட்ட உடனே டக்குன்னு பழைய உருவம் அப்படியே பழைய அழகோட அப்படியே வந்துட்டா ராமனுடைய திவ்யமான அனுகிரகத்தினால. அதனால தாமரை அடின்னு. கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒரு கதை சொன்ன உங்களுக்கு. நிருகன்கிற ராஜா ஓனானா போயிட்டார். அந்த ஓனானுக்கும் அந்த கிருஷ்ணனுடைய திருவடி பட்ட உடனே, அந்த ஓனான் மேல பட்ட உடனே பழைய மாதிரி அந்த ராஜா உருவம் அவனுக்கு அந்த சாப விமோசனமாகி இது கிடைச்சுட்டான். பிராமணர்களால சபிக்கப்பட்டான். அதனால அந்த சாபம் நீங்கி அவன் மறுபடியும் அந்த ராஜா எப்படி இருப்பானோ அதே எவ்வன பருவத்தை அப்படியே அடைஞ்சான். அதனால பெருமாளுடைய திருவடினா தாமரை போன்றதான திருவடி, வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் ஆசன பத்மத்திலே அடித்தினதான திருவடியுமே நமக்கு தஞ்சம்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த தாமரை போன்றதான திருவடி, தாமரையை அடித்தின திருவடி, அதனாலதான் பொன்னடிங்கிறா. அதான் உன்னுடைய பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். அதனால அது போக்கியமும் நமக்கு வேணும், அந்த போக்கியம் பாவனமும் பண்ணணும். அதனால பொன்னும் பூணும் போன்றிருப்பது உன்னுடைய திருவடி, பொன்னால ஆன திருவடி, பொன் மனதை போன்றதான உன்னுடையதான திருவடி, அதனால பூவை போன்றதான திருவடி. ஏன்னா விராட்டி வந்து பெருமாளுடைய திருவடியில பிடிச்சி விடுறா, கைங்கரியம் பண்றா. ஆனா தேசிகன் எழுதுற அந்த திருவடி வருடினத்தினால மலர் போதில் சிவந்தனங்கிறது.
அந்த திருவடிங்கிறது மலர் இல்லையா? திருமங்கை ஆழ்வார் அனுமதிக்கும் போது பெருமாளுடைய திவ்யமான திருமேனி எல்லாமே தாமரைங்கிற மை வண்ணனரு குஞ்சு குடல் பின்தாழ மகரம் சேர் குளை இருபாடி இளங்கியாட எய் வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை கை தாமரை கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் மரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே தேவர் என்று அஞ்சினோமே. அப்படிப்பட்டதான திருவடியா பெருமாள். அதனால உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். போற்றும் பொருள் அப்படின்னா எத்தனை தடவை சொன்னா இல்லையா ஆண்டாள்? 6 விதமான போற்றி அன்னைக்கு அனுபவிச்சோமே. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி. அந்த பாசுரத்தில் அனுபவிச்சோம் இல்லையா? அதனால இங்க ஆண்டாள் சொல்றா, வியாக்கியானத்தில் அனுபவிக்கிறா, போற்றுவதே பொருளாய் இருக்க இதற்கு ஒரு பொருள் வேண்டுமோ என்கிறாள். போற்றுவதே பொருளாய் இருக்கன்னா போற்றுவதே பிரயோஜனமாயிருக்க. பகவானை போட்டது பிரயோஜனம் தானே. பெருமாளை போட்டுறது வீணே ஆகாது. பெருமாள் திருவடி வாரது ஒரு புஷ்பம் சேர்த்தா கூட, பெருமாளுடைய திருவடி வாரத்தில் ஒரு துளசி சேர்த்து கிருஷ்ணா எனமஹாவோம் கமலாநாதா எனமஹாவோம் வேணுநாத விசாரதா எனமஹா விஷபாசுர வித்வம்சினே நமஹ பாணாசுர பலாந்தகாய நமஹ மத்ஸ்யாய நமஹ ஓம் கூர்மாய நமஹ வராகாய நமஹ ஓம் நாரசிம்ஹாய நமஹ வாமனாய நமஹ ஓம் பார்கவராமாய நமஹ ஓம் தசரத ராமாய நமஹ ஓம் பலராமாய நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ கல்கினே நமஹ சியை நமஹ. பெருமாள் இடத்துல ஒரு துளசி சேர்த்தாலும் புஷ்பம் சேர்த்தாலும் வீணா போகாது. திருப்பி நமக்கு பெருமாள் பல மடங்கா பலனை கொடுப்பான்னு சாஸ்திரம். அதனால பெருமாளை போற்றுவதற்கு ஒரு பொருள் வேண்டுமா? எங்களுக்கு அந்த அபேட்சை கிடையாது, எங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. அதனால எங்களுக்கு நான் சொல்றத கேட்கணுங்கிற ஆண்டா. போற்றும் பொருள் கேளாய். போற்றும் பொருள் போற்றுவதே எங்களுக்கு பிரயோஜனம்னு விட்டா. கேளாய் அப்படின்னா பெருமாளுக்கே உணர்த்துறாள் பிராட்டி. கண்ணா நீ பரதந்திரன் இல்ல, நீ சுதந்திரன். பரதந்திரன்னா பெருமாளுக்கு அடிமைப்பட்டவன் அர்த்தம், இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டவன் அர்த்தம். சுதந்திரன்னா தானே இயக்கும்படியான ஒரு வல்லமை உடையவன் அர்த்தம். அதனால கிருஷ்ணனை பார்த்து நீ பரதந்திரன் நினைச்சிட்டு இருக்க, நீ சுதந்திரன் கிருஷ்ணா, நாங்கள்லாம் தான் பரதந்திரன். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அடியார் அடியார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால நாங்கள்லாம் அடிமை. உன்னிடத்துக்கு உனக்கு கைங்கரியத்துக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்றாளாம். நீடா துங்க தனகிரி தடி சுத்த முத்போத்திய கிருஷ்ணம் பாதார்த்தியம் சொம் சுதிசத சில சித்த மத்யா பயந்தி. அதனால அவனுக்கு பெருமாளுக்கு உணர்த்துறாளாம், நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அதனால நீ நீளையோட கூட, அதாவது நப்பின்னையோட கூட நீ எழுந்துள்ளிருக்கே கிருஷ்ணா, நீ தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். அனுகிரகத்துக்கு நீ தான் சேஷி, நாங்கள்லாம் சேஷன். சேஷன்னா கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், சேஷின்னா கைங்கரியத்தை கிரகிச்சிக்க கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அர்த்தம். அதனால நீ பகவான்கிறத உணர்த்துறாளாம் பெருமாளுக்கே பிராட்டி. அதனால அப்படிப்பட்டதான பிரேமை உள்ளதானவள் அப்படின்னு பிரேமையோட கூட சொல்றா ஆண்டா. உடனே கண்ணன் பார்க்கறான், நப்பின்னைய பார்த்து இவெல்லாம் ஆண்டாள் ரொம்ப நாளா பறைன்னு கேட்டு இருக்கா, அதுவும் அங்க வச்சிருக்க பாரு அந்த பறையை எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாளாம் கண்ணன். கண்ணன் சொன்ன உடனே ஆண்டாள் சொல்றா, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இற்றை பறை கொள்வான். இந்த பறைக்கோசரம் நாங்க இவ்வளவு பாடுபடல. பறைன்னா ட்ரம். கிருஷ்ணன் சொல்றான் ட்ரம்ஸ், அந்த ட்ரம் எடுத்து கொடு அப்படிங்கிறான். வாத்தியம் அந்த பேரிக்கைன்னு பேரு, அதை கொடுன்னா அதை நான் கேட்டு வரல. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. என்ன தெரியுமா நான் கேட்டு வந்திருக்கேன், கைங்கரியத்தை விண்ணப்பித்தோம்.
ஒரு இடத்துல அனவரதமும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தியை கொடுக்கணும்னு கேட்கிறாளும். அதனால இதை போய் அந்த அல்பத்தை கேட்டு நான் எங்கேயாவது வருவேன், நான் பேதிக்கையை கொடுன்னு கேட்டு வருவேனா? அதனால அது எதை போலையா, பொன்னை விட்டு தவிடு வாங்குவதோ அப்படின்னு வியாக்கியானத்தை எழுதுறா. பொண்ணை கொடுத்து தவிடு வேணா கொடுக்கல, பொண்ணை வச்சுட்டு யாராவது சொர்ணத்தை கொடுப்போமா நம்ம? அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெற்ற மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம்னா ஆடு மாடுகள் பசு கன்றுகள், அந்த பெற்றங்கள் மேய்க்கக்கூடிய குலத்துல பிறந்திருக்க கிருஷ்ணா. அதனால நம்முடைய ஜீவனம் நடக்கிறது. பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இத்தை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. பா, இந்த பறைக்காக நான் இங்க வரல, நீ எப்படிப்பட்டதான குலத்துல பிறந்திருக்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நாமெல்லாம் ஆயிரப்பாடியில குலத்துல நீ பிறந்திருக்க. அப்போ பெற்றம்னா மாடு கண்டுகள்லாம் மேய்க்கிறது, அதுல இருந்து வரக்கூடிய பாலை வித்து நாம ஜீவனம் பண்றது, தயிரை வித்து ஜீவனம் பண்றது, வெண்ணெயை வித்து ஜீவனம் பண்ணக்கூடியதான நம்முடைய குலம். அதனால நீ என்ன பண்ணணும், குற்றேவல் எங்களை, ஏவல்னா கைங்கரியம், நீ கூட்டு எனக்கு இதை பண்ணு, எனக்கு இந்த காரியம் கைங்கரியத்தை பண்ணி நீ நியமிக்கணும் கிருஷ்ணா. குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. அதனால இந்த கைங்கரியம் தான் ஜீவனாடி இந்த பாசுரத்துக்கு. அதனால குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, அப்படிப்பட்டதான ஒரு கைங்கரியத்தை நியமிக்கணும். இந்த கைங்கரியம் இப்ப மட்டும் முடியக்கூடிய கைங்கரியம் இல்ல, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும், எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும். அப்பா 7 பிறவி கிருஷ்ணா எனக்கு எடுத்தாலும் உன்னோட சம்பந்தம் வந்துருத்தோம் நான் எடுத்துக்கிறேங்கிறா. 7 பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றோமேயாவோம், உண்டன்னோடு இருந்து நான் கைங்கரியம் பண்ணுவேன். ஏன்னா ருக்மணி சதஜென்ம விஸ்யாத்துங்கிறா, 100 ஜென்மாவானாலும் கிருஷ்ணா உன்னோடு சேர்ந்து இருக்கும்படியா கிடைச்சதுன்னா நான் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் கூட இருக்கேங்கிறா. அதான் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உன்னை தவிர வேற யார் இடத்துலயும் போய் தேகின்னு நிற்க மாட்டோம், கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீ தான் எனக்கு தெய்வம். அவளுக்கே மற்ற இனங்காமங்கள் மாற்று, மற்ற விதமான எண்ணங்கள் ஆசைகள் இருந்தா அதை எனக்கு மாற்றி கொடுத்துடு. உன்னிடத்துல உன்னுடைய திருவடி வாரத்துல அசஞ்சலமான பக்தியை கொடு அப்படின்னு கேட்கிறா. ஆசித வேலையோடு போக வேலையோடு வாசியர மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு வியாக்கியானம். கைங்கரியத்தை கேட்கக்கூடியதான பாசுரம் சிற்றம் சிறுகாலேங்கிறதான பாசுரம். அடுத்த பாசுரம் 30வது பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேயிழையார் செந்திரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இது பாசுரம் ஏற்கனவே நாம் சொன்னபடி 29 பாசுரத்தை ஆண்டாள் பாவனா பிரகர்ஷத்தாலே நினைவின் முதிர்ச்சியாலே வழங்கியது. ஆனா இன்றைய பாசுரம் இந்த 30வது பாசுரம்ங்கிறது பலஸ்ருதியாக பலனை கொடுக்கக்கூடிய பாசுரம். எல்லாத்துலயும் பலன் இல்லையா? ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சாலும் தனவிருத்தியும் தானிய விருத்தியும் குடும்ப விருத்தியும் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம்லாம் சொல்றா இல்லையா? அதனால அந்த மாதிரி சுந்தரகாண்டம் வாசிச்சாலே ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சாலே இவ்வளவு பலன்கள் இருக்குன்னு பலஸ்ருதி சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இந்த 30 பாசுரங்களையும் யாரொருத்தர் சேவிக்கிறாளோ அவளுக்கு என்ன பலன் உண்டோ அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் அனுகிரகிக்கக்கூடியதான பாசுரம். இது ஆண்டாள் இங்க சொல்றா எப்பேற்பட்டதான பாசுரம் இந்த 30 பாசுரமும் அதை அந்த விரதம் இருந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலே காத்தியாயினி விரதம் இருந்து அந்த மாதிரி நீங்க விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயர்பாடி பெண்களை போல நான்லாம் அந்த காத்தியாயினி யாரோ ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு பிரார்த்திச்சு கண்ணனே கடவனாக அடையணும்னு அடைஞ்சா. ஆனா ஆண்டாள் எப்படின்னா கண்ணனையே தெய்வமாக நினைச்சு கண்ணன் நீ கிடைக்கணும்னு கண்ணன்டையே பிரார்த்திச்சா. அதான் விசேஷம் ஆண்டாளுக்கும் அந்த காத்தியாயினி விரதத்துக்கும். அவ ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் அப்படி பண்ணார்னு பெரியாழ்வார் சொல்ற.
ஆண்டாள் இடத்துல. அதை வச்சுதான் ஆண்டாள் நம்மளும் அந்த மாதிரி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சா என்னன்னு. ஆனா இந்த ஆண்டாள் ஒரு படி மேல எந்த கிருஷ்ணனை கடவனாக அடையணுமோ அவனிடத்திலேயே சரணாகதி பண்ணினான் அப்படிங்கிறது தான் விசேஷம். அப்ப இந்த திருப்பாவையில நம்ம ஆயர்பாடியில பெண்கள் போல அனுஷ்டானம் அவ அனுஷ்டிச்சாலே அந்த மாதிரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் இப்படிலாம் நீ அனுஷ்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அனுஷ்டிச்சா நல்லது. அவ்வளவு நியமமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டாளுடைய பாசுரத்தை அனுகாரம் பண்ணினா போறோம். அனுகாரம்னா கடைபிடிச்சா போறோம். கடைபிடிச்சா போறோம். பாசுரங்களை சேவிச்சால் அந்த கடைபிடிக்கணுங்கிற கூடிய அது கூட சிரமமா இருந்ததுன்னா அடுத்தபடி சொல்றா அது அனுசந்தானம் பண்ணினா போறோம். அந்த 30 பாசுரத்தையும் சேவிச்சா போறோம்னா சேவிச்சா என்ன பலன்னா நீ பரிபூர்ணமா நீ விரதம் இருந்து அனுஷ்டானம் இருந்து அந்த இருந்தா உனக்கு என்ன பலனை பகவான் கிருஷ்ணன் கொடுப்பானோ அந்த பலனை நீ பாசுரம் சேவிக்கிறதுனாலேயே 30 பாசுரம் சேவிக்கிறதுனாலேயே கொடுத்துடுவானா. அப்படிப்பட்ட கிருபாடுவான் பகவான். அதைத்தான் இங்க சொல்றான். அதுக்கு பட்டர் வியாக்கியானம் பண்ற தோல் கன்றுக்கு பால் சுரக்குமா போலே அப்படின்னு வியாக்கியானம். தோல் கன்றுக்குன்னா ஒரு மாடு கண்ணுக்குட்டி இருக்கு, பசு மாடு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி எப்படியோ ஒரு வியாதியிலையோ இறந்து போயிடுது. ஆனா மாட்டுக்கிட்ட பாலை கறக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாளா அந்த காலத்துல அந்த மாட்டுக்கு தாய் மாட்டுக்கு தெரியாதபடிக்கு அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அது உள்ள இருக்கக்கூடிய மாம்சங்கள்லாம் தள்ளிட்டு அதுல பஞ்சி துணி எல்லாம் வச்சு அடைச்சி தைச்சு அதே மாதிரி பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை மாட்டுக்கிட்ட ஊட்ட விடுற மாதிரி பண்ணி தான் பாலை கறப்பாளாம். அதான் தோல் கன்றுக்கு, கன்றுடைய தோல் தானே அது. ஆனா கண்ணுடைய தோல்ங்கிறது அந்த மாட்டுக்கு தெரியுமா? பசுமாட்டுக்கு நம்முடைய குழந்தை தான் அது அப்படின்னு தெரியுமா? அது இல்லைங்கிறது அதுக்கு தெரியுமா? ஆனாலும் தோல் கன்றுக்கு எப்படி அது பசுமாடு பால் சுரக்குமோ தன் கன்றுதான் நினைச்சுன்னு சுரக்குமோ. ஏன்னா இதுலயே பார்த்தேன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுத்தோம்னா தானே எப்படி சுரக்கிறதோ அந்த பாசுரத்தை அனுபவிச்சோம் இல்லையா? கீழ்வானம் வெள்ளென்று எகுமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் அந்த நேரம் வந்து கொடுத்தோம்னா ஐயோ கன்றுகளுக்கு பால் கொடுக்கணுமேன்னு நினைக்குமா? ஆயிரபாடி பசுக்கள்லாம் எருதுகள்லாம் அதை நினைச்ச உடனே எருமைகள்லாம் நினைச்ச உடனே தானே பால் சுரக்குமா. அப்ப கறப்பவனும் இல்லாதபடி கறக்கக்கூடிய கன்றுகளும் அதை பால் உண்ணாதபடி பால் கறக்கும். அப்ப என்ன ஆயிடுது? கீழெல்லாம் பால் வெள்ளமா போயிடுதான். கீழெல்லாம் நடந்து சேரா இருக்கு. அந்த சேரு மண்ணும் இந்த பாலுடைய இதுவும் சேர்ந்து போய் சேரா இது குழம்பு மாதிரி ஆயிடுதான், சேரு மாதிரி. அப்ப அந்த கண்டை நினைச்சே பாலை சுரக்கிறதுன்னா அது தோல் போட்டிருந்ததுன்னா சுரக்காதா பசுமாடு? அதனால தோல் கன்றுக்கு பால் சுரக்குமா போலேன்னு வியாக்கியானத்துல பண்ணினா அதனால அப்படிப்பட்டதான அப்படி கொண்டு போய் வச்சு இப்படி பால் சுரக்குமோ அதை போல இங்க ஆண்டாள் சொல்றா நீ அனுஷ்டானம் பண்ணதுக்கு சமமா அந்த பாசுரத்தை சேவிச்சாலே கிருஷ்ணன் கிருபை கிடைக்குங்கிற. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஆச்சரியமான வங்கம் அப்படின்னா தரங்கம்னா அலைன்னு அர்த்தம், வங்கம்னா கப்பல். அதனால எப்படி இருக்கா இந்த அமிர்த மதன லீலையில மந்தார மலையை போட்டு கடைஞ்சது கப்பல் மாதிரி இருக்கா. அந்த மந்தார மலை தெரிஞ்சுதான் வங்கக்கடல் கடைந்த அந்த அலைகள்லாம் அந்த தரங்கம்னா அந்த ஓசை, அலையுடையதான ஓசை. அந்த ஓசை எங்க பார்த்தாலும் கடின்னு கேட்கறது தான். அதனால அப்படி அந்த கடையின் பொழுது பெருமாள் எல்லா விதமான அவதாரமாவும் இருக்கான். உள்ள கூர்ம அவதாரமா முதுக கொடுக்கறான். தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக தன் முதுக கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இல்லையா? அதான் ஆண்டாள் அனுபவிச்சா அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிர் கட்டிற்கீழே. அப்படின்னா என்னன்னா அந்த எல்லாருக்கும் எல்லா தேவதைகளையும் ஓடி வந்து காப்பாத்துறதுக்குள்ள பெருமாள் ஓடி போய் காப்பாற்றுவானோ, அந்த தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணுவானோ. அதனால அவளுக்கு முன்னாடி போய் 33 அமரருக்கு முன் சென்று 33 கோடி தேவர்கள். ஆனா அவர்களை வேண்டி யாராவது தபஸ் பண்ணா கூட அவளுக்கு முன்னாடி போய் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவானோ. அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணும்னு தன்னுடைய முதுக கொடுத்தா இல்லையா?
பெருமாள். அதனால முதுக கொடுக்குறான். மேல பார்த்தா விஸ்வரூபம் மாதிரி எடுத்துட்டு அந்த மலை அலையாம புடிச்சுக்கிறான். அந்த மலை இறங்கிடும் இல்லையா முதுகுல இருந்து, அதை அழுத்திக்கிறான். அப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சக்தி கொடுக்குறான், ரெண்டு பக்கம் பிடிச்சி இருக்கிறதுக்கு. அந்த பாம்பு பாசுரிங்கிற பாம்பு அதுவும் நோஞ்சான போயிடும் இல்லையா, அதுக்கு சக்தியை கொடுக்குறான். பலவிதமான சக்தியை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா வங்க கடல் கடைந்த அந்த திருப்பார்கடலை கடைஞ்சவன் யாருன்னா மாதவன். மாதவன் மகாலட்சுமியோட கூட இருக்கக்கூடியவன் மாதவன். அந்த மாதவனை கேசவனை, அவன் மாதவன் கேசவன் ஏன் பேர் வந்ததுன்னா அந்த அப்படி அந்த பாசுகிங்கிற நாகத்தை வச்சு அப்படி கடையும் பொழுது அந்த கேசவன்கிற எம்பெருமான் கடைஞ்சான் இல்லையா ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய கேசமானது அவிழ்ந்து மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின்தாழ, அந்த மைவண்ண நறுங்குஞ்சி ஆச்சரியமான சுகந்தம், இயற்கையாகவே சுகந்தம் உடையதான அந்த கேசம் அப்படி அவிழ்ந்து அப்படி அலபாயிருந்தான். அவன் கடையும் பொழுது ஜல் ஜல்னு இப்படி களையும் போது இங்கேயும் அங்கேயும் அலபாயிருந்தான். அவ்வளவு கேசமா சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான்கிறார் பெரியாழ்வார். சுருண்டிருண்ட கேசங்கள். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரர் கேட்கிறார், காகபக்ஷ தரம் வீரம். அப்பா காகபக்ஷ தரம், அது கருப்பா இருக்கக்கூடிய கேசத்தை உடையதான கருப்பா இருக்கக்கூடிய பையன் நீலமேக சாமனன் உன்னுடையதான மூத்த குமாரன் ராமனை கொடுன்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். காகபக்ஷ தரம் சூரவு, சூரனா இருக்கானே அந்த சூரனை கொடு, நான் யஜ்யத்தை காப்பாற்றணும் கேட்கிறார். அப்ப கூட காகபக்ஷதரம் அந்த ஆச்சரியமான சுருண்டிருண்ட கேசங்கள் இருக்கக்கூடியவனை கொடுன்னு கேட்கிறார் இல்லையா. எல்லாருக்கும் கேசத்திலேயே நோக்கு, தலைமுடியிலேயே நோக்கு. அது அப்படி அடையும் பொழுது அந்த கேசம் அலையிறான். அதனால அவனுக்கு கேசவன் திருநாமமா. கேசிங்கிற ஒரு ராட்சசனை அவனை வந்து வதம் பண்ணினான். அதனால அதாவது கம்சன் அமைச்ச அசுரன் அவன். கேசிங்கிறவன் அசுரன். அவன் அசுர ரூபமா ஒரு குதிரை முகத்தோட வந்து அவனை மதம் பண்ணினதுனால கேசவன் திருநாமம். அப்படியே கேசவன் திருநாமம். நாம ஒரு பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னா அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதனாலையும் நம்முடைய கிளேசத்தை, மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அதை போக்கக்கூடியவனாக இருக்கிறதுனாலையும் கேசவன் பேரு. கேசவகா கிளேசநாசனகா, நம்முடைய கிளேசத்தை நாசம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். அதனால மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையா சென்றிரஞ்சி. திங்கள் திருமுகம், திங்கள்னா சந்திரன், சந்திரனை போல முகம். ஏற்கனவே சொன்னா இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருடைய முகமே பிரகாசத்தை கொடுக்கிறது, தேஜஸை கொடுக்கிறது. அதனால நீங்க கிழக்க நோக்கி வரும் பொழுது உங்க பிரகாசம் முன்னாடி போய் உங்க தேஜஸ் முன்னாடி போய் பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கிறதுனால பொழுது விடிஞ்சிட்டோன்னு தோன்றது, ஆனா பொழுது விடியல அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொன்னான்னு நம்ம அனுபவிச்சோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்டதான ஒரு தேஜஸ் உள்ளதான அயன்பாடி பெண்களாம். அதை போல இந்த ஆண்டாளுடையதான சகிகள், ஆண்டாளுடையதான ஜோடிகளும் அந்த திங்கள் திருமுகத்தில் சேயிடையால் சென்று இறைஞ்சி அவனை பாடி. அவன் முதல்ல நேரிடையீர்னா ஆரம்பிக்கச்சே நேரிடையீர்னா ஆபரணங்களை உடையவர்களேன்னு அர்த்தம். ஆபரணங்கள் அநேகமான ஆபரணங்களை போட்டு மங்கள தேவதையாக இருக்கலாம். எல்லாருமே பாகவதால் தானே அப்படி இருக்கலாம். ஆனா இங்க சொல்லும் பொழுது என்னன்னா சேயிடையீர் கைங்கரிய ஸ்ரீ கிடைச்சுட்டான். போன பாசுரத்துல பலன் கேட்டா இல்லையா, பலனை கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் பண்ணிட்டாலும். அதனால கைங்கரிய ஸ்ரீ கிடைச்சுடுத்து. விபீஷண ஆழ்வான் மேலிருந்து அந்த கடற்கரை சமுத்திரத்துல வந்து சரணாகதி பண்ண வந்திருக்கேங்கிறான். அந்த சமயத்துல சிஞ்சுபா விஷத்துல கீழே இருக்கக்கூடியதான சீதா பிராட்டி இந்த விபீஷண ஆழ்வான் இலங்கையிலேருந்து இப்படி கிளம்பும் பொழுது வள ராட்சசால் தானே, அவளுக்கு விமானம் வேணும், அமைப்பு வேணும், போகணுங்கிறது நினைக்கல. நினைச்சா ஜம்ப் பண்ணுவான், அப்படியே ஆகாசத்துல பரப்பா, ஆகாசத்திலேயே அப்படி போயிடுவான். உடனே விபீஷண ஆழ்வான் அப்படி மேல போன உடனேயே சதுர்பிகி சகராட்சசைங்கிறார் வால்மீகி. 4 பேர் ராட்சதர்கள் சேர்ந்து போனான். அவளுக்கு விபீஷணாவது ராமனை தெரியும், ராமன் எப்பேற்பட்டவன் தெரியும், ராமனுடைய கல்யாண குணங்கள் தெரியும், ராமன் நாமாவை எழுதிட்டு இருந்தவன், ராமனையே நினைச்சிட்டு இருந்தவன், அவனுக்கு ராமனை பத்தி பூர்ணமாக தெரியும். ஆனா ராமனை யாருன்னு தெரியாது, ராமன் எப்பேற்பட்டவன் தெரியாது, அவனுடைய கல்யாண குணங்கள் தெரியாது. ஆனா என்ன தெரியுமா, விபீஷணன் மட்டும் தெரியுமா, விபீஷணன் மட்டும் நல்லவன் தெரியுமா. அதை நினைச்சு ஒரு 4 ராட்சசால் கூட போனா சிஞ்சுபா விருட்சத்துல சீதா பிராட்டி அமர்ந்திருக்கா, பக்கத்துல திரிஜடை, விபீஷனுடையதான பெண்ணு திரிஜடைன்னு பேரு. அவ உட்காண்டிருக்கா.
அவள் வந்து சீதா பிராட்டியை பார்த்து சொல்றா, எங்க அப்பாவை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேனே, எங்க அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கு சண்டை வந்து இவர் எங்க அப்பா தர்மத்தெல்லாம் உபதேசம் பண்ணி அதை பிடிக்காம அவர் அடிச்சு விரட்டிட்டார். அதனால அதோ பாருங்கோ மேல ஆகாசில் நிற்கிறாரே, அவர் தான் என்னுடைய தகப்பனார் விபீஷணன் பேரு. ராமன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு அவர் திருடி வாரத்துல கைங்கரியம் பண்றதுக்காக புறப்படுறார்னு காமிச்சாலாம். உடனே சீதா பிராட்டி கருணா கட்டாட்சம் பண்ணி, ஆகா விபீஷன் நீங்க இருந்து போறாரே, ராமன் இடத்துல அபயப்பிரதானம் கிடைக்கணுமே, ராமன் இடத்துல கைங்கரியம் கிடைக்கணுமே, ராமன் திவ்யானுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு மனசுனால இங்க நினைச்சாலாம் அவர் கிடைச்சு கொடுத்தான். அதனால வால்மீகி ராமாயணத்துல எப்படிப்பட்டவன் விபீஷண ஆழ்வான் அப்படிங்கிற பொழுது அப்படி விபீஷன் அப்படி மேல ஏறின உடனே தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சு கொடுத்தான். அதனால சீமாங்கிற பதம் போட்டது. அதனால எப்படி போட்டதுன்னா அந்தரிக்ஷத்தில் இருக்கக்கூடிய கதையோடு இருக்கக்கூடிய சீமான், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். வால்மீகி ராமாயணம் அந்தரிக்ஷத்துல மேல இருக்கா, கதையை எடுத்துட்டு போறான். அங்க ஏதாவது யுத்தத்துக்கு தேவைப்படுமோ, இந்த ராவணன் பயங்கள்லாம் அடிக்கணுமே அதுக்கு தேவைப்படுமோன்னு கதாம்சம், தானே கதாம்சம், அவனே கதையுடைய அம்சம். அதை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தணுமா, அதுக்காக கதையை எடுத்துட்டு போனா. கதை அங்க கைங்கரியத்துக்கு உபயோகப்படுமே, அதுக்காக கதையை எடுத்துட்டு போனா. அதனால கதையோடு எடுத்து கிளம்பினானா. கிளம்பின உடனே அந்தரிக்ஷ கதை சீமான்னு பதம் போட்டாராம் வால்மீகி. ஏன்னா தாயார் கடாட்சம் கிடைச்சுடுத்தோம். அதனால அப்படிப்பட்டதான கைங்கரியம் அப்படின்னு முக்கியம் இல்லையா. அதனால இங்க சொல்றா அந்த மாதிரி கைங்கரியம் கிடைச்சுட்டதுனால இவாளுக்கு சேயிழையீர் அப்படிங்கிற திருநாமம். அதனால செண்டிரைஞ்சி நந்தகோபருடைய திருமாளிக்கு போய் இறைஞ்சி பாடி. அதனாலதான் வாயினால பாடுறது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவா நின்றனவும். பெருமாளை பார்த்து பாடணும், சங்கோச்சம் இல்லாம பாடணும். விஸ்ரிச்ச லஜ்ஜாம், அது எப்படி இருக்குமோ அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ராமநாமத்தை தப்பா சொன்னவனுக்கே ராமநாமத்தை திருச்சி கொடுத்தாரு இல்லையா பெருமாள். அப்ப அப்புறம் பின்னாடி அவர் தானே பெரிய வால்மீகி ஆனார் இல்லையா. ராமநாமான்னு சொல்ல தெரியாது, இது ஒரு மரம் இருக்கு, இது ஒரு மரம் சொல்ல வரல. ராமா ராமான்னு சொல்லிருந்தா ராமா ராமான்னு சொல்ல வரல. இது மரம் தானே, இது நாம மரம் மரான்னு சொல்லு அப்படிங்க. மரான்னு எந்த நாமத்தை தப்பா சொல்லி தலைகீழ சொன்னானோ அந்த நாமாவே அவனை நேரம் ஆக்கிடுது இல்லையா. மரான்னு சொல்ல மரா வந்துடுத்து. உடனே ராமன் உடனே அந்த ஜுவாலை அடிக்க அந்த ராமநாமா கேட்க அதே சப்த ரிஷிகள் மறுபடியும் வரைச்சே அவளை பார்த்து, ஆகா இங்க எங்கேயோ ராமநாமா கேட்கறதே, இங்க ஏதோ ராமனுடைய யாரோ ஜபிக்கிறாளேன்னு பார்த்தா புத்து கட்டிட்டு இருக்கு. உள்ள பார்த்தா ஒரு தாடி ரிஷி இருக்கார். ஜபிச்சு அதுலயே அப்படியே ஐக்கியமாயிட்டார். உடனே அது பாலை கொண்டு க்ஷீரத்தால கொண்டு அந்த ஆச்சரியமான அந்த புத்தை கலைச்சி அவரை புத்திலேருந்து வெளியில வந்தார். வல்மீகம்னா புத்து, வல்மீகத்திலேருந்து வெளில வந்ததுனால வால்மீகி. அதனால வால்மீகின்னு பேர் அவருக்கு. ஆனா வெளியில வந்தார் இல்லையா, அப்படி இந்த நாமாவை சொல்லணுமா. அதனால பாடி சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. நம்ம ரங்கநாதருக்கு படியேற்ற சேவை, கற்பூர படியேற்ற சேவைம்பா. இப்ப நான் கைசிக அன்னைக்கு நடந்தது, அப்படி ஜல்லு அப்படி ஆடிட்டு அப்படியே சர்ப்பகதி மாதிரி பண்ணிட்டு அப்படியே மேல ஏறுவார். அவ புஷ்பத்தை அப்படியே எடுத்து, புஷ்பத்தை வெள்ளி கலசத்துல வச்சிருப்பா, அப்படியே எடுத்து அப்படியே தூவுவா. அந்த தூவுறது ஏன் தூவுறதுன்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்னு அர்த்தமா. அதனால எங்க சேர்த்தாலும் பெருமாளுடைய திருவடிக்கு போய் சேர்றதுதான். அதனால தூமலர் தூவி தொழுது அப்படிலாம் பகவான வழிபடுங்கோங்கிற. அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அப்படிப்பட்டதான இந்த கைங்கரியத்தை பண்ணினதான வாற்றை சரித்திரத்தை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பற்றவிரான் கோதை சொன்ன. அணிபுதுவை, புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அணிகலமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பெரியாழ்வார். பட்டர்பிரான்னு சொல்லக்கூடியவர். ஆச்சரியமான ஸ்ரீவில்லிபுத்தூர். அகாரம் உகாரம் அகாரம் போலே அணிகலமாக அமைவது. அகாரம்னா என்ன, அகாரார்த்தே விஷ்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷ்ணு ஸ்தானத்துல வடபத்திர சாயி. அதே மாதிரி உகாரார்த்தம் யாருன்னா ஆண்டாள். ஆண்டாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா இல்லையா. அந்த ஆண்டாள் புருஷகாரமா இருக்கா, நமக்கெல்லாம் அபயம் கொடுக்கணுமேன்னு காத்துன்னு இருக்கா. மகாரத்துல பெரியாழ்வார். அதனால பெரியாழ்வார் நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து நமக்கு கரையேற்றி கொடுக்கிறார். அதனால இப்படி எப்படி இருக்குன்னா, பொன்னும் மணியும் முத்தும் கிடந்தார் போலே, அது இணைந்தார் போலே. முத்து மணி
அதாவது தங்க கம்பியில ஒரு முத்து ஒரு பவனை வச்சு கட்டினா அப்படி இருக்கும், மாத்தி மாத்தி வச்சு கட்டினா அந்த மாதிரி நினைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாமரை மாலை சாத்திட்டு இருப்பாராம். விட்டு சித்தன் சொல்லக்கூடிய பெரியாழ்வார் தாமரை மாலை சாத்திட்டு இருப்பாராம். பைங்கமலை தன் தெரியல், தன்னுன்னா குளிர்ச்சியான அர்த்தம். தன்வேங்கடம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற, குளிர்ச்சியான வேங்கடம்னு அர்த்தம். திருவேங்கடம் திருமலைக்கு போனா எப்போது குளிர் குளிர்னா இருக்கு, சிறு சிறு சில்லுன்னு இருக்கும். ஏன்னா பெருமாள் அப்படி குளிர்ல இருக்க, சில்லுன்னு இருக்காரு பெருமாள். அதனால அந்த தன்னுன்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால பட்டர்பிரான் கோதை சொன்ன அந்த பட்டர்பிரான் அப்படிங்கிறவள் ஆண்டாளுக்கு ஆச்சாரியனாகவும் இருந்தா தகப்பனாகவும் இருந்தார். பட்டர்பிரான்கிறவர் தகப்பனான்னு நினைக்கல, ஆச்சாரியா நினைச்சா. அது இன்னும் வசதி இல்லையா, அதனால அப்படி நினைச்சாலும் அப்படிப்பட்டதான தந்தையாகவும் நேற்று அனுபவிச்சோம் இல்லையா. திருமங்கையாழ்வார் நிறையூர் திவ்ய தேசத்துக்கு போயிட்டு எனக்கு அப்பாவும் நீந்தான் அம்மாவும் நீந்தான்னு சொன்னார் இல்லையா. நீ தான் எனக்கு அம்மா கிடையாது, எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அடிக்கடி சச்சங்கத்தை நடத்தினே தான் ஞாபகப்படுத்த முடியும், சரியா. எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழித்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற அப்படின்னார். அதனால நீ தான் எனக்கு அப்பா அம்மா, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே ஆத்துக்கு கிரகத்துக்கு எழுந்தருளியவாறே அம்மா என்று அழைத்ததும் பெண்மணியுடைய குரலிலும் அப்பா என்று அழைத்ததும் ஆணுடைய குரலிலும் அழைத்தவன் நீ என்றோ இது வியாக்கியானம். நீ தானே அம்மாவும் அப்பாவும் உடனே இருந்துட்டியே, அதுக்கு போறதுக்குள்ள அப்படி வந்துட்டியே, இப்படி ஒரு கிருபை பண்றியேன்னு திருமங்கையாழ்வார் கண்ணீர் மல்கிறார். அப்படிப்பட்டதான பாசுரம் இல்லையா. அதனால இங்க ஆண்டாளுக்கு ஆச்சாரியனாகவும் தந்தையாகவும் யார் இருந்தான்னா பட்டர்பிரான் கோதை சொன்ன பட்டர்பிரான்கிறவர் அவருடைய இதான திருமகளான கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, ஆச்சரியமான சங்கத்தமிழ் மாலை. ஒரு பதத்துக்கே அவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு அனுபவிச்சோம் இல்லையா. இன்னும் பொருள் தேடிட்டு இருந்தா நிறைய கிடைக்கும். சமுத்திரமிவ ரத்ராட்யம் ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்றச்சே காமார்த்த குண சம்யுக்தம் காமார்த்த குண சம்யுக்தம். இந்த ராமாயணத்துல காமார்த்தங்களான ஆசை சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தான் இருக்குமா. தர்மார்த்த குண விஸ்தரம், தர்மார்த்தங்களுடைய விஷயங்கள் நிறைய இருக்குமா. சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம், சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். அதனால தர்ம விஷயங்கள்லாம் நிறைய பதிஞ்சு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமுத்திரமிவ ரத்னாட்யம், சமுத்திரத்தில் எப்படி ரத்தினங்கள் கிடைக்கிறதோ அந்த ரத்தினங்கள் கிடைக்கிறதுன்னா ரத்தினங்கள் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது இல்ல. ரத்தினம் எடுக்கிறதுக்கு வேணா ஆள் இல்ல வரலன்னா வேணா நம்ம உட்கார்ந்துக்கலாம். ரத்தினங்கள் சதா சர்வகாலமும் யார் வேணாலும் மாற்றி மாற்றி போய் ரத்தினம் எடுக்கிறவன் எடுத்துட்டு இருப்பான், ரத்தினம் கிடைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி திருப்பாவையில வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்கக்கூடிய திருப்பாவை, அதுல நிறைய ரத்தினங்கள் கிடைக்கிறது, அற்புதமான அர்த்தங்கள் கிடைக்கிறது. ஏன்னா அது சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் 1000 பாசுரத்துக்கு மேல அனுகிரகிச்சார். நம்மாழ்வாருடைய காலத்துக்கு பிறகு மதுரகவி ஆழ்வார் யாத்திரையாக போகும் பொழுது நம்மாழ்வாரை விட்டு வேற தெய்வமே அவர் கொண்டாடல. நம்மாழ்வார் தான் இல்லாத கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில், கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். தென்குருகூர் நம்பி, குருகூர் நம்பின்னா நம்மாழ்வார் தான், அவர் தான் எனக்கு தெய்வம் விட்டார். நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அவர் இப்படி யாத்திரை போகும் பொழுது என்னாச்சு, அவ மதுரையில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்துல உங்க ஆழ்வாருடைய பாசுரத்தை ஏத்துக்க மாட்டோம்ட்டா. உடனே மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருடைய திருவடியை பற்றின வாழ்க்கெல்லாம் ரொம்ப தாபமா இருந்தது. அப்பதான் பரீட்சை பண்ணி பார்த்துடலாமான்னு கேட்டா. பரீட்சை பண்ணி பார்த்துடலான்னா அதுக்கு பேரு அனல்வாதம் புனல்வாதம், 2 விதமான வாதம் உண்டு. அதாவது அவளுடையதான என்ன கவி பண்ணியிருக்காளோ அதுல இருந்து ஒரு ஸ்லோகமா ஏதாவது ஒண்ணு எழுதிடுறது. எழுதிட்டு அனல்ல தக தகன்னு எரியக்கூடிய அனல்ல அதை போட்டுடணும். போட்டுட்டா அது என்ன ஆகும், அந்த அனல்ல அது எரியாதபடி அந்த ஓலை அப்படியே அவ கையில ஊத்துரும். அது ஒன்று. புனல்வாதம், புனல்னா ஜலம், நீர்.
அப்படி கிடுகிடுன்னு பிரவாகமா ஓடக்கூடிய நதியில அந்த ஸ்லோகத்தை எழுதியோ அந்த ஓலை அப்படி போட்டுட்டோம்னா அந்த நதி போன வழியா போகாதபடிக்கு அது துள்ளி துள்ளி குதிச்சுட்டு ஆப்போசிட் சைடா அது நதியை எதிர்த்துட்டு வந்து யார் போட்டாலும் அவ கையில வந்துடும். அதுக்கு புனல்வாதன்னு பேர். பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பெருமாளை பிரார்த்திச்சுட்டு இருந்த மதுரகவி ஆழ்வார் அவருடைய திருவடியை சேர்ந்தவா ஆச்சாரியனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எழுதணும். நம்மாழ்வார் 1000க்கு மேல பாடி இருக்காரு. அந்த அத்தனை பாசுரத்தையும் எழுதினாளான்னா எழுதல. அப்ப 1000 பாசுரம் எழுதினாளா இல்ல, 100 பாசுரம் எழுதினாளா இல்ல, அப்படின்னா 10 பாசுரம் எழுதினாளான இல்ல, ஒரு பாசுரம் தான் எழுதினாலும் அந்த ஓலையில. கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே கண்ணன் கடலினை அப்படின்னு எழுதினா அந்த பாசுரம் எழுதிட்டு அனல்வாதத்துல அப்படி போட்டா கொஞ்ச நாளைக்கெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு அதுல அந்த ஜுவாலையில அது ஒண்ணுமே ஒரு ஒரு நுனி கூட கருகாதபடிக்கு அவ கையில வந்துருக்கு. ஜலத்துல போடுறா அதே பாசுரம் அந்த ஓலையில ஜலத்தை துள்ளி குதிச்சு எதிர்த்துட்டு அவ கையில வந்துருக்கு. அப்புறம் தான் சங்கத்தமிழ் மாலையில இது ஏத்துக்கிறோம்னா. அப்படிப்பட்டதான சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்தை போல நம்முடைய திருப்பாவை சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. சங்கம்னா கூட்டம், சங்கம்னா சத்சங்கம். அந்த சங்கம் யாருன்னா ஆயர்பாடி இருக்கக்கூடிய 5 லட்சம் குடி பெண்கள், 5 லட்சம் குடுத்தனங்கள் எல்லாருமே சங்கம். தமிழ் மாலை அடியார்களையும் பெருமாளையும் சேர்க்கக்கூடிய மாலை. செந்தமிழ் பின் செல்லும் செழுங்கொண்டலே அப்படின்னு ஒரு கவி அனுபவிச்சான். நம்பெருமாள் எழுந்தருள்ற நம்ம ஊர்ல எந்த பெருமாள் எழுந்தருள்னாலும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அருளிச்செயல். அருளிச்செயலுடைய வாசனையை முகர்ந்துட்டே பெருமாள் பின்னாடி கிட்டுக்கிட்டு போவார். அருளிச்செயல் எங்க போய் திரும்புறதோ அங்க பெருமாள் திரும்புவார். அருளிச்செயல் பின்னாடியே போவார். அருளிச்செயல் பின்னாடி போகக்கூடிய பெருமாள்ல பின்னாடி இருக்கக்கூடிய வேதம் இவன் தான் தெய்வம், இவன் தான் பதிபாத்திய தெய்வம் காமிக்கிற மாதிரி வேதக்காரெல்லாம் ஓடி ஓடி வருவா. வேதத்தை சொல்லிட்டே வருவா. இவன் தான் பதிபாத்திய, இந்த வேதத்துக்கு இவன் தான் பதிபாத்திய தேவதை, இவன் தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதக்காரெல்லாம் பின்னாடி வருவா. பெருமாளுக்கு பின்னாடி அருளிச்செயலுக்கு பின்னாடி பெருமாள், பெருமாளுக்கு பின்னாடி வேதம் அப்படின்னு வருது இல்லையா? அதனால அந்த மாதிரி அடியார்களையும் அந்த பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடியது தமிழ் மாலை, சங்க தமிழ் மாலை. மதுரையினுடைய சங்கத்தினால ஏற்றுக்கொண்டப்பட்டதான சங்க தமிழ் மாலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மாலைன்னு சொல்றது காரணம் என்ன? ரத்னஹாரம் போல, ரத்னத்தை பதிச்சிருக்கக்கூடிய ஹாரத்தை போல. அதனால இந்த ஹாரம் நம்மளே கடையில போய் பவுன் கடையில போய் வாங்குறோம். ஒரு நெக்லஸ் வாங்கலாம்னா சரி கல்லு பதிச்ச நெக்லஸா வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு விசேஷ நாள் தான் மட்டும்தான் போட்டுக்க முடியும். அடிக்கடி போட்டேங்கன்னு கல்லுங்க விழுந்துடுறது. ஒரு கல்லு போனா கூட பல்லு இடிச்ச மாதிரி தான். பல்லு 32 பல்லு இருக்கு, ஒரு பல்லு படுத்தலாம் கஷ்டமா தானே இருக்கு. அந்த மாதிரி ரத்தனங்களை மாலையில் இருக்கக்கூடிய நெக்லஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு போயிட்டாலும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இந்த 30 ரத்தனம், 30 ரத்னாகரமான மாலை, 30 சங்க தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலையில ஒரு பாசுரம் விட்டுட்டா கூட அதோடையதான கௌரவம் போயிடும், அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. அதனால 30 விடாதபடி 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள். இந்த பூலோகத்துல யார் 30 பாட்டியும் யார் சொல்றாளோ பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவாரா? 2 தோளா இருக்கக்கூடியவன் 4 தோள்கள்னால அனுகிரகம் பண்ணுவானா. சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவோ சதுர்புஜா. பெருமாளுக்கு எதுக்கு 4 திருத்தோள்கள்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சொல்லக்கூடிய சதுர்வித பல புருஷார்த்தத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அறம், பொருள், வீடு, இன்பம் 4லையும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமான். அதற்காக 4 புஜங்களாம். அதனால 2 தோளோடு இருக்கக்கூடியவன் 2 மால்வரை தோள். இது 2 தோள்களை எடுத்துட்டு அந்த 4 தோளோட அப்படி அனுகிரகம் பண்ணுவானா. அப்படிப்பட்டதான இந்த திருப்பாவையை சேவிச்சுட்டா 2 மால்வரை தோள். அன்புள்ளோருக்கு 4 தோள்கள் அப்படின்னு வியாக்கியானம். அன்புள்ளோர் பெருமாள்கிட்ட பிரேமையோட இருக்கிறவாளுக்கு 4 தோள்கள். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் ஆச்சரியமான செந்தாமரை கண்ணன் பேர் இல்லையா, புண்டரீகாட்சன் பேர் இல்லையா, பங்கஜலோச்சனன் பேர் இல்லையா, அரவிந்தலோச்சனன் பேர் இல்லையா? அப்படிப்பட்டதான பெருமாள் அந்த செங்கண் திருமுகத்து செந்தாமரை போன்றதான திருமுகம் உடையவன், செந்தாமரை போன்றதான கண்களை உடைய எம்பெருமான் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். செல்வ திருமாலால் அந்த திருமால்னால எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். திங்கள் திருமுகத்து சேயிழையார். அவ எப்படி இருக்கா? கோபிகை இல்ல ஆண்டாளுடையதான பெண்கள்லாம் எப்படி இருக்கா?
அவ திங்கள் திருமுகத்து சேயிடையாரா இருக்கா. பெருமாள் எப்படி இருக்கார்? செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க அனுகிரகம் பண்றதுக்கு. எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னா, மாலால் அருள் பெற்று திருமாலால் திருவருள் பெற்று இங்கும் அங்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் பொதுப்படியா பண்ணியிருந்தான பாசுரம் இந்த பாசுரம். இது பலஸ்ருதி பலனை சொல்லக்கூடிய பாசுரம். அது இகலோகத்துல இந்த திருப்பாவை சேவிச்சோம்னா நமக்கு வேண்டிய பலனை அனுகிரகம் பண்ணக்கூடியவா. ஒரு வீடு வேணும், ஒரு வாசல் வேணும், ஒரு சத்புத்திரம், ஒரு குழந்தை எனக்கு பிறக்கணும் அப்படின்னு கேட்டு பண்ணினாலும், எனக்கு இந்த சொத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு பண்ணாலும், நல்ல எண்ணத்தோட கைங்கரியம் பண்ணணும், சரீர ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு எதை உத்தேசிச்சு பண்ணாலும் இக பர சுகத்தை கொடுக்கக்கூடியது திருப்பாவை 30 பாசுரம். அது மட்டும் இல்லாம பரலோகத்துல நமக்கு இங்கிருந்து அங்க போனாலும் பகவத் கைங்கரியத்தை கொடுத்து அங்கேயே இருக்கும்படியான ஒரு ஸ்திதியை கொடுக்கக்கூடியது திருப்பாவை. அப்பேற்பட்டதான ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டா தலை கற்றா. ஆச்சரியமான 30 பாசுரங்கள். இதுக்காகவும் இந்த பாசுரங்களை யார் யார் சிரவணம் பண்ணாலோ, யார் யார் கேட்டாலோ அவளுக்கெல்லாம் சகலவிதமான க்ஷேமங்களையும் எம்பெருமானும் ரங்கநாச்சியாரும் ரங்கநாதனும் ஸ்ரீ ஆண்டாளும் ஸ்ரீ ஆஞ்சநேயன் சுவாமியும் சக்கரவர்த்தி திருமகனுமாக பிராட்டி சமீபமாக எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் இளைய பெருமாள் எல்லாரும் சேர்ந்து அவளுடைய திவ்யமான அனுகிரகத்தினால எங்கும் திருவருள் பெற்று எங்கும் மாலால் அருள் பெற்று திருமாலால் திருவருள் பெற்று எங்கும் இன்புறுவர்னு ஆண்டாளுடைய மங்களாசாசனத்தையே சொல்லி இந்த பாசுரத்தை 30 பாசுரத்தையும் பூர்த்தி பண்றோம். இதுல ஏதாவது முன்ன பின்ன தவறுகள் இருந்திருந்தா அதெல்லாம் க்ஷமிச்சுக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஆண்டாளுடைய திருக்கல்யாண மகோத்சவம் மங்களத்தோட பூர்த்தி பண்றோம். பெருமாள் நடத்துகிறார், ஆச்சாரியால் நடத்துகிறார். பாகவதாவுடைய திவ்யமான அனுகிரகம் அப்படிங்கிறத மனசுல எண்ணிட்டு நாளைக்கு இதே போல எல்லாரும் கலந்துண்டு ஆண்டாளுடைய திருவருள் பெற்று எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கணும். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீம் மகீஷாः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.